எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. இன்னைக்கு எதை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். நான் முக்கியமாக நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசில் கல்யாணம் சீக்கிரமாகவே கல்யாணம் ஆயிடுச்சு. 14 வயசுலலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் 14 வயசுங்கிறது பாலிய விவாகம், அது பண்ணக்கூடாது. இப்போ 18 வயசு அப்படின்னு வச்சுருக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப கரெக்டுன்னு தோணுது. ஏன் தெரியுங்களா? அந்த மாதிரி 18 வயசு ஆண்களுக்கு 21 வயசு அப்படின்னு வச்சுருக்காங்க. அது ரொம்ப கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுங்களா? அந்த வயசில் இருக்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்க மாட்டேங்குது. உங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வந்த, உங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்ன கொண்டு வர, அவள் எவ்வளோ போட்டுட்டு வர போகிறா, நமக்கு என்ன டெவலப் பண்ணி கொடுக்க போகிறா, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்க மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. எங்களெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஆக்சுவலி நான் 14 வயசுக்கு மேலே ஒரு மெச்சூர் ஆன பிறகு முடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு ஒத்துருப்பேனா? கண்டிப்பாக இல்லை, ஒத்துக்க மாட்டேன். இப்போ ரொம்ப வயசு கூட மெச்சூரிட்டியாக நம்ம பிள்ளைங்க ஆன பிறகு கல்யாணம் முடிக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு பையன் இப்படியெல்லாம் இருக்கணும், பொண்ணு இப்படியெல்லாம். அதாவது முதல்ல பையங்க எனக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளோ நகை போட்டு வரணும், சொந்த வீடு இருக்கணும், எனக்கு கார் வாங்கி கொடுக்கணும், பைக் வாங்கி கொடுக்கணும், இப்படிலாம் கண்டிஷன் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பெண்கள் சொல்ல ஆரம்பிச்சோன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மாப்பிள்ளையை பார்த்தா வீட்டில் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா போகிற பொண்ணு என்ன நினைக்குது, போட்டுட்டு போகிற பொண்ணை விட அதாவது எதுவும் இல்லாமல் கல்யாணம் முடிச்சு போகிற பொண்ணு, எனக்கு வீடு வேணும், கார் வச்சுருக்கிறாரா, இல்லை எனக்கு இத்தனை பவுன் நகை போடணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த சின்ன வயசில் கல்யாணம் முடிச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் எந்த எதிர்ப்பு என்ன போட்டு வந்தேன்னு கூட எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா அவர் உழைப்பு இருந்தது, உழைப்பை வச்சு கஷ்டப்படாமல் இல்லை, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம். இப்போ லவ் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள், அந்த 18 வயசு பிள்ளைங்கள்லாம் லவ் பண்ணிட்டு போகுது பாருங்கள். சூப்பராக குடும்பம் நடத்துகிறாங்க, சூப்பராக இருக்கிறாங்க. எப்படிங்க அவங்க மட்டும் அப்படி இருக்க முடியுது? அந்த மெச்சூரிட்டிங்கிற ஒரு விஷயம் வர்றதுனால என்ன பண்ணுறோம், நமக்கு எதிர்பார்ப்புகள் ஆகிடுது. நீ ஏன் இஷ்டப்படி இருக்கணும், நான் உன் இஷ்டப்படி இருக்கணும். இதுதானேங்க பிரச்சனை. ஏங்க அந்த 18 வயசுக்கு 20 வயசுக்குள்ளே கல்யாணம் முடிக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. இல்லையே, ஏற்றுக்கிறதுங்கிறது என்னங்க, எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கணுங்கிறது தானேங்க. கண்டிப்பாக அங்கேயும் மைனஸ் இல்லாமல் இருக்குமா? ஆனால் அவங்களாம் பிரிகிறது இல்லையேங்க, சந்தோஷமாக இருக்காங்களேங்க. 500 ரூபா வருதா, 200 ரூபா வருதா, அந்த 2 பேருமே நான் பார்க்குறேங்க, 2 சின்ன சின்ன பிள்ளைகளாக தான் இருக்குது, அழகாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறாங்க. அதேங்க அந்த மெச்சூரிட்டி வந்தவங்களுக்கு இல்லை. இதெல்லாம் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த கம்மியான ஏஜில் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க பாருங்கள், ஒரு 18 வயசு 19 வயசு, அதுவே கரெக்டுன்னு நான் நினைக்கிறேங்க. நீங்கள் எப்படிங்க நினைக்கிறீங்க?